ஹலோ பசங்களா, வெரி குட் ஈவினிங். இன்னைக்கான கொஸ்டின் ஆஃப் த டேல நம்ம கிளாஸ் 9 மேக்ஸ்ல சாப்டர் 3 அல்ஜிப்ரா இந்த டாபிக்ல எக்ஸாம்பிள் 3.56 பார்க்கலாம். இங்க என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. இங்க 2 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கு வந்து இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் இருக்கணும் அப்படின்னா k உடைய வேல்யூ என்னவா இருந்திருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? சோ இப்ப k கான வேல்யூ கண்டுபிடிக்கணும். சோ அது கண்டுபிடிக்கிறது என்ன செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கண்டிஷன் ஃபார் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் எடுத்துக்கணும். சரிங்களா? சோ கண்டிஷன் என்ன பாருங்க, இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கான கண்டிஷன் ஃபார் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். ஓகே, சோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல கோஎஃபிஷியன்ட்ஸ் உடைய ரேஷியோ வந்து என்னவா இருக்கணும்னா ப்ரொபோர்ஷனலா இருக்கணும். சரிங்களா? சோ இப்போ என்ன செய்யலாம், a1 by a2 that is equal to b1 by b2 that is equal to c1 by c2. இதுதான் என்ன அப்படின்னா இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கான கண்டிஷன். சரிங்களா? சோ இப்போ ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட். சரிங்களா? சோ ஈக்குவேஷன் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 2x minus 3y which is equal to 7 கொடுத்திருக்காங்க. சோ அப்ப எப்படி எழுதிக்கலாம், இதை 2x minus 3y minus 7 is equal to 0 எழுதிக்கலாம். இது வந்து a1x plus b1y plus c1 that is equal to 0. இதோட நம்ம கம்பேர் பண்ணலாம். அப்படி கம்பேர் பண்ணா நமக்கு a1 கான வேல்யூ என்ன, b1 கான வேல்யூ என்ன and c1 கான வேல்யூ என்ன அப்படிங்கிறது கிடைச்சிரும். சரிங்களா? சோ அதே மாதிரி இப்ப செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 2. சோ ஈக்குவேஷன் நம்பர் 2 பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க, k plus 2 of x. சோ அப்போ இங்க என்ன வருது, k plus 2 of x minus 2k plus 1 into y is equal to 3 times of 2k minus 1. 3 times of 2k minus 1. So இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம இதோட கம்பேர் பண்றோம், a2x plus b2y plus c2 is equal to 0. இதோட கம்பேர் பண்ணோம். ஸோ இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா இதை வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு என்னவாகும் பாருங்க. ஸோ அந்த பிளஸ் இருக்கிறது மைனஸா மாறிடும். சரிங்களா? ஸோ மைனஸ் 3 times of 2k minus 1 that is equal to 0 அப்படின்னு வந்துடும். கிளியரா இருக்கா? சோ இப்போ இதுல இருந்து a2 என்ன, b2 என்ன, c2 என்ன இதை கம்பேர் பண்ணி எடுத்து எழுதுங்க. a2 is equal to k plus 2 and b2 is equal to minus of 2k plus 1 and c2 is equal to minus 3 times of 2k minus 1. கிளியரா இருக்கா? எஸ். இப்போ நமக்கு தேவையான டேட்டா எல்லாமே கலெக்ட் பண்ணியாச்சு. இப்படி கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ரேஷியோல கொண்டு போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம். சரிங்களா? சோ இந்த ரேஷியோ இருக்கு இல்லையா, ப்ரொபோர்ஷன், இந்த ப்ரொபோர்ஷன்ல கொண்டு போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சோ சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வருது பாருங்க நமக்கு, எஸ் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கலாம் ஒரு தடவை. ஓகே, எல்லாமே கரெக்டா இருக்கு. சோ இப்போ ப்ரொபோர்ஷன்ல கொண்டு போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் a1 கான வேல்யூ என்ன 2. அடுத்தது a2 கான வேல்யூ k plus 2. சோ this is equal to b1 by b2 by b2 that is equal to c1 by c2. சோ கிளியரா இருக்க பாருங்க. சோ ரெண்டுமே மைனஸ் இருக்கனால -7 -3 மைனஸ் அண்ட் மைனஸ் வந்து கேன்சல் ஆயிரும் இதுல. சோ இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ். சோ அதனால வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, சோ இப்போ என்ன செய்யலாம், ஃபர்ஸ்ட் இதுல ஏதாவது ரெண்டு ரேஷியோ வந்து எடுத்து நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் 2 வந்து நான் எடுத்து ஈக்குவேட் பண்றேன். இது ரெண்டுத்தையும் எடுத்து நான் ஈக்குவேட் பண்ண போறேன். 2 by k plus 2 that is equal to minus 3 by minus of 2k plus 1. so cross multiply பண்ணுங்க. cross multiply பண்ணா என்ன வரும் நமக்கு, minus 4k
minus 2 that is equal to minus 3k minus 6. ஸோ இப்போ எல்லா டேட்டாவும் ஒரு சைட் கொண்டு வாங்க. ஸோ இப்போ என்ன வருது பாருங்க உங்களுக்கு minus 4k plus 3k minus 2 plus 6 that is equal to 0. ஸோ இதுலேருந்து கேக்கான வேல்யூ கிடைக்குமா? கே வந்து என்ன வருது பாருங்க, இதுல இருந்து நமக்கு minus k plus 4 that is equal to 0. அப்ப k is equal to என்ன வரும் நமக்கு 4. ஸோ அப்ப k உடைய வேல்யூ வந்து 4 ஆக இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்ப k is equal to 4 அப்படிங்கிறத நம்ம இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த ப்ரொபோர்ஷன்ல வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு ஈக்குவலா வருதா ப்ரொபோர்ஷன் அப்படிங்கறத செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? வெரிஃபை பண்ண போறோம், அவ்வளவுதான். ஓகே, எஸ், கவனிங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு ப்ரொபோர்ஷன் எடுத்துக்கோங்க. 3/2k plus 1 that is equal to 7/6k minus 3. சரியா? 6k minus 3. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து என்ன பண்றோம்னா இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்றோம் இப்போ. ஸோ இதில் கொண்டு போயிட்டு கேக்கான வேல்யூ 4ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ அப்போ k வந்து புட் k is equal to 4. ஸோ சப்ஸ்டியூட் பண்ண என்ன வருது பாருங்க உங்களுக்கு 3/2 into 4 plus 1 that is equal to 7/6 into 4 minus 3. ரெண்டும் ஈக்குவலா வரணும் ரேஷியோ. அப்படி ஈக்குவலா வந்துச்சு அப்படின்னா எஸ். ஸோ k is equal to 4 அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷனை கொடுக்கும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ 3/8 plus 1 9 வரும். இந்த இடத்துல 7/24 minus 3 அப்படின்னா 21. ஸோ ரெண்டுத்தையும் சிம்பிளி பண்ணுங்க, என்ன வருது நமக்கு? ஸோ 1 time 3 time, இது 1 time, இது 3 time. எஸ். ஸோ அப்போ ப்ரொபோர்ஷன் வந்து ஈக்குவலா கிடைக்குது நமக்கு. ஓகேங்களா? 1/3 that is equal to 1/3 அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? ஸோ therefore k is equal to 4 satisfies all the condition. Satisfies all the conditions. All the conditions. Clear இருக்கா? So therefore value of k that is 4. சரிங்களா? இதுதான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். கிளியரா இருக்க பாருங்க. எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா? எஸ், புரிஞ்சுது அப்படின்னா மறக்காம இந்த செஷனுக்கு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ். மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான क्वेश्चनல பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.